நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நெறைய கஸ்டமர்ஸ் நீங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி மேக் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நெறைய பேர் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெழுகுல மேக் பண்றீங்களா? இல்ல தெர்மாக்கோல்ல மேக் பண்றீங்களா? அப்படின்னு நெறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸா அப்படின்னும் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நம்ம மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெழுகும் கிடையாது, தெர்மாக்கோலும் கிடையாது. நம்ம பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஹேண்ட்மேடான்னு கேக்குறாங்க. இது ஃபுல்லா ஹேண்ட்மேட் கிடையாதுங்க. ஒரு 80% வந்து மிஷின் ஒர்க் இருக்கும். ஒரு 20% வந்து ஹேண்ட் ஒர்க்ஸ் இருக்கும். நம்ம மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிஷின்ல மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னோனே, என்ன மிஷின் தானே யோசிக்கிறீங்க? அதாங்க இந்த மிஷின். இதாங்க 3D பிரிண்டிங் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஃபிளிப் நேம் தான் நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஃபிளிப் நேம்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபிலமெண்ட்ஸ் ரோல இதுல லோட் பண்ணிட்டு, இந்த கம்ப்யூட்டர் டிசைன் இதுல ஃபீட் பண்ணோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ராடக்ட்ட ரெடி பண்ணி குடுத்துரும். இந்த மிஷின பத்தின டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். இன்னும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.